வணக்கம். நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோத வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலேருந்து. இப்போ இந்த கன்னி ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா காலபுருஷத்துக்கு 6வது இடம். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க இடம் தான் கன்னி ராசின்னு சொல்லுவோம். ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு பிரச்சனையை அனுபவிக்கிறது அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னாக்கா இவங்க அடுத்தவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இவங்க இருக்காங்க. அந்த தீர்வு கொடுக்காத விஷயம் தான் இவங்களுக்கு பிரச்சனையாக மாறும். ஒன்று இவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தீர்வு கொடுங்க, அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம்னு சொல்ல முடியும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு தீர்வு கொடுக்கலன்னா நீங்கள் பிரச்சனையில் சிக்கிப்பீங்க. ஒன்று நீங்கள் பிரச்சனையை சரி பண்ணணும், இல்லை பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும், இல்லை நீங்கள் பிரச்சனை இருக்கணும். இந்த மாதிரியான கலவைக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த நட்சத்திரம் மிதுன கன்னிராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், காலபுருஷத்துக்கு 6வது இடத்துல இருக்கிற தன்மையே இருக்குது. ஸோ அப்போ இவங்க வந்து பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை மேன்மையிடும், இல்லைன்னா இவங்க பிரச்சனைக்குள்ளே இவங்க சிக்கிப்பாங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் கன்னிராசிக்காரங்க எப்போதும் கவனத்தில் கொள்ளணும். ஸோ கன்னிராசிக்கு இந்த ஜூலை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக வேலையில் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் உறுதியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ப்ரொமோஷன் என்பது கன்னிராசிக்காரங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கணவன் மனைவி உறவில் ஒரு சிறிய அழுத்தம் என்பது ஏற்படும். அதே போல் என்னென்னாக்கா மனம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா மனம் வந்து அந்த பழைய நிகழ்வுகளை சுற்றி இருக்கும். பழைய நிகழ்வுக்குள்ள தன்மைக்குள்ளேயே இருக்கும். மனதோட தன்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கறதுனால உங்கள் மனதில் பழைய பெண்டிங் விஷயங்களெல்லாம் இப்போ செய்யணும்னு சொல்லிட்டு மனம் வந்து அந்த உத்வேகத்தை கொடுக்கும். அதனாலேயே உங்களுக்கு ஏற்படும் சோர்வு. ஏன்னா இப்போ மனம் வந்து வேகமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கேற்ற உடலுடைய தன்மையும் ஒத்துழைக்கணும். அப்படி இல்லை என்றால் ஒரு சோர்வு என்பது இருக்கும், இல்லைன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் படும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். அப்போ மனதில் ஏற்படக்கூடிய விஷயங்களுடைய தன்மைகளை கொஞ்சம் சீர் செய்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா மனம் வந்து இப்போ என்ன மனதை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் எதுங்க இருக்குன்னா சூழ்நிலைகளால் தான் இருக்குது. அப்போ சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒத்து வரும், ஆனால் உங்களால் அந்த விஷயத்தை செய்ய முடியாது. ஆனால் உடல் பலம் என்பது கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ உங்களோட உடல் பலத்தை நீங்கள் அதிகரிச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் என்பது கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. மேலும் என்னென்னாக்கா இந்த திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் திருமண நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயம், குழந்தை பேருக்காக முயற்சி செய்கிறவங்க மருத்துவ ஆலோசனை செய்து குழந்தை பேருக்குள்ளே நீங்கள் போகலாம். ஸோ மேலும் என்னென்னாக்கா கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றம் என்பது கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் இல்லை சேஞ்சஸ் பண்ணுவாங்க, இல்லை வீட்டையே மாற்றுவாங்க. இந்த மாதிரியான வீடு மாற்றுறது, இல்லை அக்ரிமெண்ட் மாற்றுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இந்த கன்னிராசிலே பார்த்திங்கன்னா நிறைய நட்சத்திரம் இருக்குது இல்லையா. உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களுக்கு. இந்த உத்திரம் நட்சத்திரக்கு பலன் பார்த்திங்கன்னா எப்படின்னாக்கா முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முதலீடுகள் வேலை சார்ந்த விஷயத்தில் தொழில் முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக செய்வாங்க. தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இப்போ வேலை செய்கிறவங்களாக இருந்தாங்கன்னா என்னென்னாக்கா தொழிலில் ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும். அழுத்தத்துக்கு அப்புறமா யாரால் ஏற்படும்னா அவங்களோட சூப்பர்வைசரால் இவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணிப்போ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த ப்ரொமோஷன் இல்லாமல் பண்ணுறது, இல்லை டிலே பண்ணுறது, இல்லை அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய ஒரு சூழல் எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன சொல்லுவோன்னா பரிகாரம் என்னன்னாக்கா உங்களோட சூப்பர்வைசரை கொஞ்சம் அப்படியே மசாஜ் பண்ணிக்கிற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்தீங்கன்னா ப்ரொமோஷன் நடக்கும். இல்லை என்றால் ப்ரொமோஷன் தள்ளி போயிடும். குறிப்பாக இது உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு. அதே போல் என்னென்னாக்கா ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பலன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து ஒரு நாள் இருந்த மாதிரி இன்னொரு நாள் இருக்க மாட்டான். ஒரு நாள் நல்லா அப்படியே பாசிட்டிவாக இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பீஸ் கொடுக்குற மாதிரி, அடுத்த நாள் ரொம்ப பாசிட்டிவாக, இப்படி வந்து ஏற்றம் இறக்கத்தோடு தான் இந்த காலகட்டத்தில் போகும். அதே போல் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஹஸ்த நட்சத்திரக்காரங்கள் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம். கும்பராசியில் கும்பராசியில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தேவையில்லாத பிரச்சனையை இன்வால்வ் பண்ணி அந்த கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை அடைக்க முடியாது. ஸோ அதனால் கும்பராசியில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் கன்னிராசி குறிப்பாக ஹஸ்த நட்சத்திரக்காரங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கிட்டா போதும். மீதி நாளில் நீங்கள் என்ன பண்ணீங்களாலும் உங்களுக்கு சக்ஸஸ் என்பது கன்ஃபார்ம். அதே போல் என்னென்னாக்கா அந்த சித்திரை, ஏன்னா கண்ணியில் பார்த்தீங்கன்னா சித்திரை வந்து நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் வரும். சித்திரை நட்சத்திர
நட்சத்திரக்காரங்க எப்படி இருக்கணும் இந்த கால பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், தூக்கமின்மையால் அவதிப்படுவாங்க. தூக்கமே இருக்காது, படுப்பாங்க, தூக்கமே இருக்காது. ஏன்னா உடலில் வந்து உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா தூக்கமின்மை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, உடலில் அதிகப்படியான உஷ்ணம் இருந்துச்சுன்னா தூங்கவே மாட்டாங்க. அதே உஷ்ணம் ரொம்ப குறைஞ்சின்னா தூங்கினே இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பை உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். வேறு ஒன்றும் இதுக்கு நம்ம பரிகாரமே கிடையாது. ஏன்னா தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் எங்கேயாவது ஒரு விஷயத்தை கையெழுத்து போட்டு மாற்றுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களோட விஷயமே. என்னக்கா ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவாங்க, அந்த முயற்சியால் பெரிய பிரச்சனை வந்துடும். இதுதான் இவங்களுடைய பலனை. அதனால் என்ன பண்ணுவோன்னா, சித்திரை நட்சத்திரக்காரங்களால் தயவு செய்து எந்த முயற்சியும் செய்யாதீங்க. நீங்கள் அப்படியே முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க பேரில் எது வேணாலும் செய்யுங்க. நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் பிரச்சனையை தான் நீங்கள் வழியை சொல்லுவாங்க. வேலியில் போகிற ஓனானை தூக்கி வேட்டியில் விட்டுக்கிற கதை தான் இந்த சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சித்திரை நட்சத்திரம் 3-4 பற்றி பேசல, 1-2 பாதங்கள். குறிப்பாக இவங்க என்னென்னாக்கா வேலியில் போகிற ஓனானை வேட்டிக்குள்ளே விட்டுக்கிற கதை தான் இவங்களோட கதை. ஸோ அதனால் நீங்கள் சித்திரை நட்சத்திரம் 1-2 தான் தயவு செய்து எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. எங்கேயாவது போய் ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லை வேறு ஏதாவது ஒரு முயற்சிகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா கன்ஃபார்மாக போலீஸ் ஸ்டேஷன் ஏற வேண்டிய சூழல் வந்துடும். அப்படி இல்லை என்றால் அந்த எந்த முயற்சி செஞ்சீங்களோ அது பூட்டு போய் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்களோ பூட்டு போட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரியான சூழல் தான் இருக்குது. ஸோ அதனால் இது இந்த மாத பலனாக இல்லை, இது சித்திரை நட்சத்திரத்துக்கான பொதுவான பலன். 1-2 பாதமாக தயவு செய்து எந்த வேலையும் செய்யாதீங்க. இருக்கிறத வச்சுட்டு எப்படி இருக்கலான்னு மட்டும் பாருங்கள். அப்படி நீங்கள் செய்வதாக இருந்தால் நீங்கள் உங்கள் மனைவி பேரில் செய்யுங்க. மனைவி பேரில் செய்யும் போது அது உங்களுக்கு நன்மையை தரும், நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும். ஏன்னா சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதங்கள் எல்லாமே திருமணத்துக்கு பின்னு தான் அவங்க வாழ்க்கையை மாறும். அதுக்கு முன்னாடி நிறைய படிப்பாங்க, அறிவு சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸு, அறிவு சார்ந்த விஷயத்தில் அறிவு கலைஞ்ச மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவங்களால எந்த விஷயத்திலும் ஷைனாகவே முடியாது. ஸோ அப்போது சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதத்தில் இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை பேரில் நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் என்பதை தீர்மானிக்கிறது உங்கள் வாழ்க்கை துணை தான். ஸோ அதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த காலகட்டம் என்னென்னாக்கா தூக்கமின்மையால் அவதிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, நல்ல மெடிடேஷன் பண்ணுங்கள், மனசை அமைதியாக வச்சுக்கோங்க, முறையான உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டால் சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதங்களில் இருக்கவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் வராது. அப்படி இல்லை என்றால் அடிக்கடி மருத்துவ செலவை சந்திக்க வேண்டியது இருக்கும். மேலும் இந்த ஆப்ரேஷன், சர்ஜரி இந்த மாதிரியான காலகட்டத்துக்கான விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சித்திரை 1-2 நட்சத்திரங்கள் கவனம் தேவை. ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற தகவலுடன் துலா ராசியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.